இந்த முயல் ஆம கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. முயல் வந்து அதுக்கு என்னதான் ஃபாஸ்டா ஓடுற திறமை இருந்தாலும் சோம்பேறித்தனத்தினால பிரேக் எடுத்து அதோட இலக்கை அடைய முடியாமலே போயிடும். இந்த மனைவியும் ஒரு முயல் மாதிரி தான். ஆனா சோம்பேறித்தனம் இல்ல, குடும்ப சூழலுக்காக பிரேக் எடுக்கிறாங்க. முதல் குழந்தை பிறகுதா பிரேக், ரெண்டாவது குழந்தை பிறகுதா பிரேக். கணவன் யூஎஸ்க்கு போறாரா, இவன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பிரேக் எடுத்து அவர் கூட போயிடும். அப்ப எங்க வேலை இஏடி வந்தா பாத்துக்கலாம். அது வரும், ஆனா வர அவங்களுக்காக எங்க கேரியர் கோல்ஸ் ட்ரீம்ஸ் எதையுமே அடைய முடியாத எங்க முயலாம இருக்கு பாருங்க. அது உங்களுக்கு பரிதாபமா தெரியலையா? இப்ப காலையில ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் பாக்குறேன். பராக் ஒபாமாவும் மிஷேல் ஒபாமாவும் ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போறாங்க. எப்பயுமே வந்து ஆடம்பரமான உணவகத்துக்கு போறாங்க, அவங்களும் வீட்டுல சமையல் பண்றது இல்ல. அன்னைக்கு பார்த்து ஒரு எளிமையான உணவகத்துக்கு போறாங்க. அப்ப அந்த உணவகத்தோட ஓனர் வந்து மிஷேல் ஒபாமா கிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசுறாங்க. முடிச்சுட்டு ஒபாமா கேக்குறாரு, என்னம்மா செய்தி அப்படின்னு. இல்ல, அவரோட இளம் வயதுல என்னை திருமணம் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டாரா, அது இப்ப சொல்றாரு அப்படின்னு. உடனே ஒபாமா சிரிச்சுட்டு நக்கலா சொல்றாரு, நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டா இந்த உணவகத்துக்கே ஓனரா இருப்ப அப்படின்னு. அதுக்கு மிஷேல் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, அவர் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த நாட்டுக்கே பிரசிடென்ட் ஆயிருப்பாரு. ஒவ்வொரு கணவனுடைய வெற்றிக்கு பின்னாடியும் நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலும் ஒரு பெண் இருக்கதான் செய்யறா. சச்சின் டெண்டுல்கர் சதமடிச்சு சாதனை புரியணும்னா அங்க டாக்டர் அஞ்சலி அவ படிச்ச டாக்டர் பட்டத்தை பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சனாலதான் முடியுது. இத நான் சொல்லல, சச்சினே ஒரு பேட்டியில சொல்றாரு. ஆனா அவர் ஆடுற கிரிக்கெட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த பாயிண்ட்ல நோட் பண்ணாம வந்திருக்கீங்க. நீங்க ஒரு ரோபோ கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். வீட்டு வேலை செய்யறதுக்குன்னு 2 ரோபோ டிசைன் பண்ணிருக்காங்க. ஒன்னு கணவன் ரோபோ, மனைவி ரோபோ. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க எந்த ரோபோவா வாங்குவீங்க? ஃப்ரீயா கொடுத்தா கூட ஒரு பையனும் இந்த கணவன் ரோபோவை வாங்க மாட்டாங்க. சும்மா சோஃபால உட்கார்ந்து டிவி பார்க்கிறதுக்கு எதுக்குங்க ரோபோ? அதை ஏற்கனவே வீட்டுல வச்சிருக்கோம். இந்த மனைவி ரோபோன்னு நான் சொல்றது கூட கற்பனை தான். ஏன்னா மனைவி ரோபோவோட டிசைன் ரெக்யர்மெண்ட்ஸை பார்த்து ஏஐயே மிரண்டு போகுது. பிராக்டிகலி இம்பாசிபிள்னு எலான் மஸ்கே அறிக்கை விடுறாரு. ஒரு ரோபோவுக்கே 4 மணி நேரம் நல்ல சார்ஜ் நிற்கும். அதுக்கப்புறம் அதுக்கு சார்ஜிங் டைம், ரெஸ்டிங் டைம்லாம் கொடுத்தாதான் அடுத்த 4 மணி நேரம் வேலை செய்யும். ஆனா இந்த மனைவி குடும்பத்துக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட் கிடையாது. இந்த மனைவி குறை சொல்லதான் இங்க 4 பேர் உட்காந்துக்கிறோம். இவங்கெல்லாம் அந்த ப்ளூ சட்டை போட்டுட்டு ரிவ்யூ பண்றவங்க மாதிரி எப்படி கொண்டாடி கட்டி வச்சாலும் குறைதான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம நிறைய பச்சை சட்டை போட்டுருக்கீங்க, பச்சை புள்ள மாதிரி மனசு வச்சுட்டு நல்ல தீர்வு கொடுப்பீங்க என்ற நம்பிக்கையில வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.